பிரபா, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு நீ என்ன கேக்குறியா? நான் தான் உன்ன கேட்கணும். சரி, இவங்களை எங்க அப்பா வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்க சொல்லு, செட்டில் பண்றேன். என்ன பிரபா, ஒரு பொம்பளை மாதிரியா பேசுற? சரி, பொம்பளை மாதிரியே பேசுறேன். இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? இது எல்லாமே எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து. இந்த அம்மா எங்க பெரியப்பா இத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க. ஒரே செக்கா, பவுன்ஸ் ஆகாத செக்கா கொடுக்குறோம். மேலும் மரியாதை பேசலன்னா மறுபடியும் உதவாங்க போறேன். பிரசாத், நீ படிச்சவன், இது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் சொல்லு. சரி, நியாயமா பேசுவோம். இந்த சொத்து எங்க தாத்தாவோட சொத்து. அது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அவரோட பேரன். நியாயப்படி தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தானே போய் சேரணும். அப்போ இந்த சொத்து எனக்கு தானே சொந்தம். இதுல அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையே. சரிப்பா, அவங்களும் இவ்வளவு நாள் ஒரு தாத்தாவோட வாழ்ந்துருக்காங்க. அவங்க உனக்கு பாட்டி முறை வேணும்ல? இவங்க என் பாட்டி இல்ல. என் தாத்தாவும் பாட்டியும் இறந்துட்டாங்க. ஒருவேளை என் தாத்தா இவங்க பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சிருந்தா அந்த டாக்குமெண்ட்டை காட்ட சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கலப்பா. இந்த 16வது நாள் காரியம் முடியட்டும். அவர் வாழ்ந்த இந்த வீட்டை 1 வருஷம் வரைக்கும் பூட்டக்கூடாது. அது வரைக்கும் தினமும் வந்து விளக்கேத்து வைக்க அனுமதி கொடுங்க. இந்த சொத்து வீடெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அவர் கொடுத்த அந்த ஒரு வீடே எனக்கு போதும். என்னது? அது உங்க வீடா? அது எங்க பெரியப்பாவோட வீடு. அது நியாயமா பிரசாத் தான் வந்து சேரணும். இத பாருங்க, நீங்க 2 பேரும் மரியாதை அந்த வீடை காலி பண்ணிட்டு அந்த சாவி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. புரியுதா சாரதாமா? வேலு, நீ கொஞ்சம் சும்மாரு. இத பாருங்க, சொத்து உங்களுது எங்களுதுன்னு வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. எதுவா இருந்தாலும் டாக்குமெண்ட் வச்சு பேசுங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. நான் ஒரு உண்மையை சொல்லணும்.